பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களோடு நெருக்கமாக இருக்கிறார். அவர் வார்த்தையினால் உங்களை உயிர்ப்பிக்க, உங்களுக்கு உயிர் கொடுக்க வந்திருக்கிறார். நாளை எதிர்பார்ப்போடு என்று கேளுங்க. சங்கீதம் 126 5ஆம் வசனத்தின் மூலம் நம்மளோடு என்று பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று. இது உண்மை. பிரியமானவர்களே, நீங்கள் சிந்தும், ஆண்டவருக்கு முன் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் அவர் கணக்கில் எடுத்து வைக்கிறார். ஒன்றும் வீண் போகாது. இந்த உலகம் சொல்லலாம், இல்லை பிசாசின் சத்தம் சொல்லலாம், ஆண்டவர் உன் கண்ணீரெல்லாம் கேட்கல, யாருமே இல்லை உன் கண்ணீரை கேட்குற, நீ தனியாக தான் ஆள்ற, தனியாகவே இரு என்று உங்கள் அறையில் பூட்டி உங்களை வைத்து அவன் இப்படி பேசலாம். யாரும் உன் பக்கம் இல்லை, யாரும் உன்னை கவனிக்க, யாரும் உனக்கு மீட்பு கொடுக்க இல்லை என்று சொல்லி நீ வீணாக உன் கண்ணீரை சிந்துகிறாய் என்று அவன் சொல்லலாம். ஆனால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட ஆண்டவருக்கு முன் வீணாக போவதில்லை. பிரியமானவர்களே, அவர் உங்களுக்காக இறங்க காத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நேரம் உங்களுக்கு வருகிறது. கம்பீரத்தோடு உங்களை அறுக்க செய்யும்படி ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நீதி செய்யும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். He longs to do justice for you, to show compassion on you. ஆண்டவர் அப்படி காத்து கொண்டிருக்கிறார். கணக்கில் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். நாள் வருகிறது, நேரம் வருகிறது. இன்று நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் நேரத்திலே உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து கம்பீரத்தோடு நீங்கள் அறுக்கும்படி செய்கிறார். அப்படி ஒரு பெண்ணும், அவளுக்கு 12th ஸ்டாண்டர்டில் திடீரென்று செஸ்டில் ஒரு கட்டி வந்ததை அவள் உணர்ந்தாள். அவளுக்கு அந்த வலி பயங்கரமாக இருந்தது, படிக்க முடியாமல் இருந்தது. திடீரென்று 3 கட்டி அங்கே வந்தது என்று டாக்டர்ஸ் ஸ்கேன் எடுக்கும் பொழுது அவள் சொன்னார்கள், உனக்குள் 3 கட்டி இருக்கு, உடனே ஆப்ரேட் பண்ணணும் என்று. அவள் ஆப்ரேஷன் செஞ்சான். அது ஒரு வலி பயங்கரமாக இருந்தது அந்த ப்ரொசீஜர். அவளால் அதுக்கப்புறமும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல், படிக்க முடியாமல், தூங்க முடியாமல் அந்த வலி அவளை பாதித்தது. என்ன செய்கிறதுன்னு தெரியல அவளுக்கு. அவ்வளோ வேதனையில் அவள் இருந்தா. அவங்க அம்மா அப்பா இதை பார்த்துட்டு ஒன்றும் உதவி செய்ய முடியாமல் அவளுக்கு கூட இருந்தாங்க. அவங்களும் அழுதுட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் சில மாதங்களுக்குள்ளே மீண்டும் ஒரு கட்டி வந்தது. அவளால் தாங்க முடியல. ஏன் இந்த கட்டி திரும்பி வருகிறது என்று டாக்டர் சொன்னாங்க, இன்னொரு ஆப்ரேஷனும் செய்யணும், இந்த கட்டி எடுக்கணும் என்று. அவளுக்கு பணமெல்லாம் கரைந்து போனது. மெடிக்கல் பில் ஏற்கனவே ஏறி போய் இருந்துச்சு. நான் ஏன் நீ வாழணும் என்று வாழும் நம்பிக்கை அவள் இழந்தாள். அந்த ஆப்ரேஷனையும் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. ஆனால் பாருங்க, கொஞ்ச மாதத்திலே மீண்டும் கட்டி வந்ததை அவளுக்குள் உணர்ந்தாள். ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது 17 கட்டி உள்ள இருக்கிறதை அவள் பார்த்து அப்படியே ஷாக்காகி போனாள். டாக்டர்ஸ் ஏன் இது வருகிறது, மீண்டும் மீண்டும் வருகிறது என்று அவர்களே அறியாமல் போனார். அவள் எல்லா நம்பிக்கையும் இழந்த சூழ்நிலையில் யாரோ இந்த ராஞ்சி பிரேட் அவர் ஜெபகோபுரத்திற்கு நாங்கள் குடும்பமாக வருகிறோம் என்று சொல்லி அங்கே என்னை வந்து சந்தித்து ஜெபம் பெற்றாள். அந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுதே ஆண்டோடைய வல்லமை அவள் மீது இறங்கினதை அவள் உணர்ந்தாள். ஒரு நம்பிக்கையோடு அவள் சென்றாள். ஏதோ ஆண்டவருடைய தொடுதலை இன்று நான் பெற்றிருக்கிறேன், ஒரு சந்தோஷத்தை பெற்றிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் என்று சொல்லி ஸ்கேன் எடுத்து மீண்டும் பார்க்கும் பொழுது டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட 17 கட்டிகளும் ட்ரேஸ் இல்லாமல் மறைந்து போனதை அவர்கள் பார்த்தார்கள். என்ன ஒரு ஆனந்தமான களி கூறுதல். அவங்க அம்மா அதே கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்ததை அவள் கண்டாள். என்ன ஒரு பெரிய விடுதலை. அவள் சொன்னாள், அது முதல் எனக்கு அந்த கட்டி மீண்டும் இன்று வரையிலும் வரவே இல்லை என்று சாட்சி சொல்லும் பொழுது ஆனந்த களிப்போடு அவள் சொன்னாள், ஆம், நீங்களும் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை தொட இந்த நேரத்திலும் காத்து கொண்டிருக்கிறார். சாமிகிட்ட வந்து கேளுங்க. இந்த நேரத்திலும் உங்கள் கண்ணீர் வீண் போகாது. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு உன் பிள்ளைகளுக்கு இறங்க நீர் காத்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. இந்த நேரத்தில் அப்பா, அவளுக்கு அபரிவிதமாய் அவள் கண்ணீரை துடைத்து அன்பு காண்பியும் சுவாமி. யார் அவர்களுக்கு இருக்கிறார்? நீர்தான் சுவாமி. நீர்தான் அவர்களுக்கு மனம் இறங்க வேண்டும் சுவாமி. ஆங்காங்கே அவர்கள் இருக்கும் இடத்திலே அவர்கள் உடலையும் நீர் தொடும் ராஜா. இப்படி அவர்களுக்கும் கட்டிகள் மறையட்டும். ஆஸ்பத்திரியில் ஜெபிக்கிற அந்த நபர், அவர்கள் இப்பொழுது வியாதியிலிருந்து அவர்கள் எழும்பி வியாதியிலிருந்து விடு பெறுவார்களாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, லங்ஸை அஃபெக்ட் பண்ணி இருக்கிற ஆண்டவரே,
பிராங்கைட்டிஸ் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவளை விட்டு நீங்கி செல்லட்டும் சுவாமி. ஆண்டவரே, முற்றிலும் செஸ்டை அடைத்திருக்கிற இந்த சளி அவளை விட்டு நீங்கி செல்லட்டும் ராஜா. அவளுக்கு துன்பம் ஏற்படக்கூடாது, காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடாது சுவாமி. இப்பொழுது அவளை காப்பாற்றும் ராஜா. விடுவியும் சுவாமி. உடைய சுகமளிக்கும் வல்லமை அவள் மீது இறங்குவதற்கு நன்றி. படிக்க முடியாத சூழ்நிலையில் இனி நீங்க அவர்களுக்கு இறங்கி ஞானம் கொடுத்து அதே இடத்துல நீர் வெற்றி கொடுக்க இறங்குவதற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஏளனமாக பேசுகிறார்கள், மூளையில் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, நான் யார்கிட்ட போறது என்று அழும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும் சுவாமி. நீதி செய்யும் அப்பா. உம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் படித்து சிறக்கும்படி, பெரிய பெயர் பெறும்படி பிள்ளைகளை எழுப்பும் ராஜா. கண்ணீரோடு உமக்கு முன் விதைத்திருக்கிறவர்களை, குடும்ப உறவுகளை விதைத்திருக்கிறவர்களை நீர் அவர்களை கம்பீரமாய் அறுக்க செய்யும்படி உடைய சந்தோஷத்தை, அன்பையும் அந்த இடத்தில் அறுக்க செய்யும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்வதற்கு நன்றி, விடுவிப்பதற்கு நன்றி, புதுவாழ்வு கொடுப்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கோயம்புத்தூர் காருண்யா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர். உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள், குறிப்பாக குழந்தை பாக்கியம், கடன் தொல்லை, தீராத நோய், திருமணத்திற்காக காத்திருத்தல், சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள். எங்களுக்கு திருமணமாகி 19-20 வருடங்கள் ஆகிறது. எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. பெதஸ்தானம் ஜப குறிப்பு எழுதி போடும் பொழுது அவங்க எங்களுக்கு ஜப வீரர்கள் எங்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து 2 பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமாக என்னை வச்சிருக்காரு. வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ண போகிறோம். இயேசு வருவார், அவருடைய ஆணிபாய்ந்த கரங்களை வைப்பார், அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நடைபெறும் நாள் ஜூலை 7ஆம் தேதி ஞாயிறு மதியம் 2 மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் இருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள 9878846601 என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள், இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள். ஜூலை 7ஆம் தேதி பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டம்.